வணக்கம். இது உங்கள் எஸ் அஸ்ட்ரோ. சூரியன். ஓ, ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு மையமான சக்தியாச்சே இது. சரியா சொன்னீங்க. ஒருத்தரோட ஜாதகத்துல மையம் கொண்டுள்ள மாபெரும் சக்தி இது. இந்த சூரியன் 12 வீடுகள்ல எங்க அமைஞ்சா என்னென்ன பயன்கள், நன்மைகள் அப்புறம் குறைபாடுகள் ஏற்படும்னு தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். ஆரம்பத்திலே ஒரு அடிப்படையான கேள்வியோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. இப்போ சூரியன் அப்படின்னாலே அதிகாரம்னு சொல்றாங்களே, ஜோதிடத்துல சூரியனோட உண்மையான வேலை தான் என்ன? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ சூரியன் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? வெளிச்சம், அபரிமிதமான உஷ்ணம், அப்புறம் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மைய சக்தி. கரெக்ட். ஜோதிட சாஸ்திரத்திலையும் சூரியனோட வேலை இதுதான். அது வெறும் ஒரு கோள் கிடையாது. ஒரு மனுஷனோட அதிகாரம், சுயமரியாதை, தலைமை பண்பு, முக்கியமா அவங்களோட ஈகோ, இதுக்கெல்லாம் ஆணிவேர் சூரியன் தான். அப்போ ஒருத்தரோட ஆளுமையே இது தீர்மானிக்குதா? நிச்சயமா. ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் எந்த வீட்டுல அமர்ந்திருக்குங்கிறத வச்சு அந்த மனுஷன் தன் வாழ்க்கையை எப்படி அணுக போறான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுடலாம். அது தன்னம்பிக்கையை தரும். அதே சமயம் அது எந்த வீட்டுல எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்து அந்த தன்னம்பிக்கை மத்தவங்களை அரவணைக்கும் ஒளியா மாறுமா, இல்ல எல்லாரையும் சுட்டெரிக்கும் அகங்காரமா மாறுமான்னு முடிவாகும். இத ஒவ்வொரு வீடா பிரிச்சு பார்க்கும்போது நிறைய ரகசியங்கள் வெளியே வரும்னு தோணுது. சரி, நாம வீடான லக்னத்திலிருந்தே தொடங்குவோம். லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட சுயம், அதாவது ஐடென்டிட்டின்னு நம்ம குறிப்புகள் சொல்லுது. ஆமா, முதல் வீடு தான் லக்னம். இப்போ ஒருத்தரோட ஆளுமைய தீர்மானிக்கிற இந்த இடத்துல அதிகாரத்தோட உச்சமான சூரியன் அமர்ந்தா என்ன நடக்கும்? வெளியே இருந்து பார்க்க இவங்க ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க மாதிரி தெரிவாங்கன்னு நான் படிச்சேன். அது உண்மையா? 100க்கு 100 உண்மை. லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு சுயகௌரவம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். தங்களோட சுயமரியாதைக்கு ஒரு சின்ன இழுக்கு வந்தாலும் அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. தங்களை ஒரு ராஜா மாதிரி நினைப்பாங்களா? ஆமா, ஒரு ராஜா மாதிரி தான் உணர்வாங்க. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய உளவிய முரண்பாடு இருக்கு. வெளியே கரடு முரடான ஈகோ நிறைஞ்ச பாறையா தெரிஞ்சாலும் உள்ளக்குள்ள சாஃப்டா இருப்பாங்களோ? கரெக்ட். யாராவது அவங்க கிட்ட அவங்க ஈகோவை விட்டு கொடுத்து அன்பா இறங்கி எனக்கு உங்களால தான் இந்த உதவி ஆகணும்னு உரிமையா கேட்டுட்டா போதும். அப்படியே உருகி போய் அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. அட, இதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ராஜா தன்னிடம் தஞ்சம் அடைஞ்சவங்களை பாதுகாக்கிற அதே குணம் தான். இது அவங்களோட தொழில் இல்லைன்னா சமூக வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? இயல்பாவே இவங்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய இடங்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அரசு, அரசியல் இல்லைன்னா அரசாங்கம் சார்ந்த துறைகள் ஈஸியா நுழைஞ்சிருவாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல ஒரு அதிகார தோரணை இருக்கும். அப்பாவோட தாக்கம் இவங்க கிட்ட அதிகமா இருக்குமாமே? ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் அதுதான். முதல் வீட்டுல சூரியன் இருக்கிறவங்க தந்தை மேல அதீத பாசம் வச்சிருப்பாங்க. தந்தை சமூகத்துல கௌரவமான பதவியில் இருக்க வாய்ப்பு இருக்கு. தந்தைக்கும் மகனுக்குமான பந்தம் முதல் வீட்டிலே தொடங்கிடுதுன்னு சொல்லுங்க. அப்படியே பேச்சு பத்தி பேசுவோம். குடும்பம், வாக்கு இதையெல்லாம் குறிக்கும் இடம் 2ஆம் வீடு இல்லையா? ஆமா, 2ஆம் வீடு தன குடும்ப வாக்குஸ்தானம். அங்க சூரியன் அமர்ந்தா இவங்களோட பேச்சு எப்படி இருக்கும்? நம்ம ஆதாரங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இருந்தது. இந்த கிராமங்கள்ல கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க இல்லையா? ஆமா, யாருக்கும் பயப்படாம மூஞ்சுக்கு நேரா தீர்ப்பு சொல்வாங்க. கரெக்ட். அவங்க பெரும்பாலும் இந்த அமைப்பை கொண்டிருப்பாங்கன்னு குறிப்புல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அது மிகச்சரியான உதாரணம். 2ஆம் வீட்டுல சூரியன் வரும்போது இவங்களோட பேச்சுல ஒரு அசாத்தியமான வசீகரம் இருக்கும். அதே சமயம் நான் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் துணிக்கும். அதிகாரமான பேச்சா இருக்கும். ஆமா, இங்க ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, சூரியன் அப்பட்டமான உண்மையின் அடையாளம். அதுக்கு ராஜதந்திரமா வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் பேச தெரியாது. மனசுல பட்டதை உள்ளபடியே பேசுவாங்க. ஓ, இதனால நிறைய பிரச்சனைகள் வருமே. அதுதான் குறைபாடு. உள்ளதை பேசுறதால பல நேரங்கள்ல தேவையற்ற வம்புகளை விலைக்கு வாங்குவாங்க. இவங்களோட நேர்மையான ஆனா கடுமையான பேச்சே இவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா மாறிடும். உண்மையை சொன்னா ஊருக்கு பகைன்னு சொல்றது இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். இது இவங்களோட பொருளாதாரத்தையும் உடல் நலத்தையும் கூட பாதிக்கும்னு குறிப்புகள் சொல்லுதே. கண்டிப்பா. இவங்களுக்கு வர வருமானமும் பல நேரங்கள்ல ஒரு அதிகார தோரணையிலயோ இல்ல மத்தவங்களை மிரட்டுற தொனியிலையும் வரலாம். ஆனா எவ்வளவு வேகமா பணம் வருதோ அதே வேகத்துல தேவையற்ற செலவுகளும் இழப்புகளும் ஏற்படும். உடல் நலத்துல என்ன பாதிப்பு வரும்? சூரியன் உஷ்ணம் 2ஆம் வீடு முகத்தையும் கண்களையும் குறிக்கும். அந்த இடத்துல அதீத உஷ்ணம் சேரும்போது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இல்லனா இளவயதிலே கண்ணாடி போடுற சூழ்நிலை உருவாகலாம். கண்கள்ல வெளிச்சம் அதிகமா போடும்போது பார்வை மங்குற மாதிரி இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. சரி, இப்போ 3ஆம் வீட்டுக்கு மாறுவோம். இது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம். இங்க சூரியன் ஸ்தான பலம் பெறுதுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. அது கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு சிறந்த போர் வீரனை அவனுக்கு சாதகமான ஒரு போர்க்களத்துல கொண்டு போய் நிறுத்தினா எப்படி இருக்கும்? அவனோட பலம் பல மடங்கு அதிகரிக்குமே. அதே போலதான் 3ஆம் வீடுங்கிறது போராட்ட குணம், தைரியத்தோட வீடு. அங்க சூரியன் அமரும்போது தன் முழு பலத்தோட செயல்படும். இவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. உண்மை, நீதி, நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்கள ஒரே இடத்துல அடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா முடியாது. பிறந்த இடத்தை விட்டு இடமாற்றம் செஞ்சு அடிக்கடி பயணங்கள் செஞ்ச பிறகுதான் இவங்களுக்கு பெரிய புகழும் வெற்றியும் கிடைக்கும். ஆனா இந்த அதீத தைரியத்துக்கு ஒரு விலை கொடுக்கணும் இல்லையா? ENT, அதாவது காது தொண்டை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வரலான்னு பார்த்தேன். ஆமா, உஷ்ணத்தோட காரகனான சூரியன் இங்க வலுவா இருக்கும்போது உடம்போட மேற்பகுதிகள்ல குறிப்பா காது, தொண்டை சம்பந்தப்பட்ட உஷ்ண நோய்கள் வரும். தாயாரோட உடல்நிலையும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சகோதரர்கள் கூட எப்படி உறவு இருக்கும்? இவங்களோட இளைய சகோதரர்கள் இவங்களை விட வலிமையானவங்களா இருப்பாங்க. 2 அதிகார மையங்கள் ஒன்னா இருக்கும்போது உரசல் வரும் இல்லையா?
அதனால அவங்கள அனுசரிக்க போறது நல்லது. இப்போ நம்ம போர்க்களத்திலிருந்து 4ஆம் வீடான வீட்டுக்குள்ள நுழைவோம். இது சுகஸ்தானம். இங்க சூரியன் இருந்தா கல்வியின் மூலமா முன்னேறுவாங்க, நல்ல வண்டி வாகன வசதிகள் கிடைக்கும்னு பார்த்தேன். இது சிறப்பான இடம் தானா? வெளியிருந்து பார்க்க சிறப்பான இடம்தான். ஆனா 4ஆம் வீடுங்கிறது ஒரு மனுஷனோட நிம்மதி, குடும்ப சுகத்தை குறிக்கிற இடம். அந்த இதமான இடத்துக்குள்ள அதீத உஷ்ணமும் அதிகாரமும் கொண்ட சூரியன் வந்தா என்ன ஆகும்? அந்த வீட்டின் நிம்மதி கொஞ்சம் சூடாகுமோ? கரெக்ட். காடு சார்ந்த பகுதிகளில் வீடுகள் அமையலாம். ஆனா அதிகார பதவிகள், மேலான ஆசையாலையும் பிள்ளைகளால ஏற்படும் அதிக செலவுகளாலையும் சில சமயம் நிம்மதி போகும். பூர்வீக சொத்துக்கள்லயும் சிக்கல்கள் வரும். நிம்மதியான வீட்டுக்குள்ள ஒரு நெருப்பு பந்த கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. சரி, 5ஆம் வீட்டை பத்தி பாப்போம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது பூர்வ புண்ணியஸ்தானம். இங்க சூரியன் அமைஞ்சா ரொம்ப கண்டிப்பான குணம் வருமாமே. ஆமா, முன்கோபத்தையும் ரொம்ப கண்டிப்பான மிரட்டல் குணத்தையும் தரும். விவசாயம் சார்ந்த துறைகள்ல இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அதிக நிலங்கள் வாங்குற வாய்ப்பும் இருக்கு. இதோட மறுபக்கம் கொஞ்சம் சவாலானதுன்னு சொல்றாங்களே. நிச்சயமா, சூழ்நிலை காரணமா பூர்வீக ஊரை விட்டு வெளியேற நிலை வரும். சூரியன் ஒரு உஷ்ண கிரகம். 5ஆம் வீடு குழந்தைகளை குறிக்கும். அதனால பிள்ளைகள் கூட எப்பவுமே சவாலான, கருத்து வேறுபாடுகள் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். உஷ்ண நோய்கள், சட்ட ரீதியான சிக்கல்களும் வரலாம். இவ்வளவு கடினமான தோற்றத்துக்கு பின்னாலையும் இவங்க அன்பானவங்க தானே? அதுல சந்தேகமே இல்ல. சிறந்த கற்பனை திறனும் கருணை உள்ளமும் இவங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். இந்த நேர்மைங்கிற வார்த்தை வந்ததும் எனக்கு அடுத்த வீடு ஞாபகத்துக்கு வருது. 6ஆம் வீடு. எனக்கு இங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. 6ஆம் வீடுனாலே ருண ரோக சத்ருஸ்தானம், அதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அங்க சூரியன் இருக்கிறது எப்படி சத்ரு ஜெயம் தரும் இடமா மாறுது? இதை நாம பெரிய படத்தோட இணைச்சு பார்க்கணும். 6ஆம் வீடு சவால்களோட வீடு. அங்க ஒரு மென்மையான கிரகம் இருந்தா சவால்களை பார்த்து பயந்துரும். ஆனா சூரியன் மாதிரி ஒரு உக்கிரமான கிரகம் வந்தா என்ன ஆகும்? அது சவால்களையே சுட்டரிச்சிரும். ஒரு பெரிய தீய கொண்டு போய் குப்பையில போட்டா அது குப்பையை எரிச்சு அழிச்சிருங்கிற மாதிரி இருக்கு இந்த விளக்கம். எதிரிகள் இவங்களை விட்டு 10 அடி தள்ளி நிப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. எவ்வளவு பெரிய சவாலையும் தனி ஆளா நின்னு முறியடிப்பாங்க. கடனை விரும்பவே மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் கௌரவமா திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா இதுலயும் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும்னு படிச்சேன். வாழ்வில் 2 முறை பெரிய கண்டங்களை சந்திப்பாங்கன்னு இருந்ததே. ஆமா, அது உண்மைதான். செரிமான கோளாறு வரலாம். 2 முறை பெரிய உடல்நல பிரச்சனைகளோ விபத்துக்களோ வந்து அதுல இருந்து நூலிழையில தப்பிச்சு வருவாங்க. தாய்மாமன் கூடயும் இவங்களுக்கு ஒத்து போகாது. சரி, சவால்களை வென்றாச்சு. அடுத்து 7ஆம் வீடு. உறவுகளையும் திருமணத்தையும் குறிக்கிற இடம். இங்க சூரியன் இருந்தா மனசு எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும், ஒற்றை தலைவலி வரும்னு சொல்றாங்க. உறவுகள்ல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு அறையில 2 சூரியன்றி இருக்க முடியாது இல்லையா? அதுதான் இங்க நடக்கும். கணவன் மனைவி 2 பேருக்குமே ஈகோ மோதல்கள் வரும். அதனால திருமண பொருத்தங்களை ரொம்ப கவனமா பார்க்கணும். மத்தவங்க செஞ்ச தப்புக்காக இவங்க அவமானப்படுவாங்களாமே. ஆமா, தாங்கள் செய்யாத தப்புக்கு இவங்க பலிகடா ஆக்கப்படுவாங்க. அது ஒரு சவால். ஆனா இதெல்லாம் தாண்டி சமுதாயத்துல இவங்களுக்கு பெரிய செல்வாக்கும் அரசு வழியில கௌரவமும் கிடைக்கும். அடுத்து நாம 8ஆம் வீட்டுக்கு வருவோம். இது ஆயுளையும் திடீர் நிகழ்வுகளையும் குறிக்கிற இடம். இங்க சூரியன் ஆயுள் பலத்தை கொடுத்தாலும் ஆரோக்கியத்துல குறைபாடுகளை தந்துட்டே இருக்கும்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, நீண்ட ஆயுள் உறுதியா கிடைக்கும். ஆனா மெலிந்த உடல்வாகும் இருக்கும். நீண்டகால நோய்கள் இல்லனா விபத்துகளால வரும் வலிகள் இவங்கள தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கும். இது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இவ்வளவு வலிகள் இருந்தாலும் இவங்க எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க? வைராகியம் தான் அவங்க பலம். அருமை. அடுத்ததா 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். இங்க நம்ம குறிப்புகள்ல காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு பத்தி சொல்லிருக்காங்க. அது என்ன? ஜோதிடத்துல சூரியன் தந்தைக்கு காரகன். 9ஆம் வீடு தந்தையை குறிக்கிற இடம். தந்தையை குறிக்கிற கிரகமே அந்த வீட்ல உட்காரும்போது அந்த இடம் பாதிக்கப்படுது. இதனால அப்பாவோட உடல்நிலை பாதிக்கப்படலாம், இல்லனா தந்தையோட அரவணைப்பு குறைவா கிடைக்கலாம். அப்போ இவங்களுக்கு ஆதரவே கிடைக்காதா? அப்படி இல்ல. பெரிய மனிதர்களோட ஆதரவு இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். குருமார்கள் உதவி செய்வாங்க. மத நம்பிக்கைகள், ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். தொழில் ரீதியான நீண்ட தூர பயணங்கள் மூலமா பொருளீட்டுவாங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் பார்க்கும்போது நாம 10ஆம் வீட்டுக்கு வந்துட்டோம். இது கர்மஸ்தானம். இங்க ஈகோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமாமே. தன் கௌரவத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்களாம். சந்தேகமே இல்ல. 10ஆம் வீடு உச்சிவானம். அங்க சூரியனோட அதிகாரம் உச்சத்துல இருக்கும். சமூகத்துல பெரிய அந்தஸ்து அடையணும்னு நினைப்பாங்க. நேரத்தை சரியா கடைபிடிப்பாங்க. பங்கு சந்தை முதலீடுகள் இவங்களுக்கு நல்ல லாபம் தரும். சூரியன் இங்க நீச்சம் அடைஞ்சா, அதாவது பலம் இழந்தா என்ன நடக்கும்? முடிவெடுக்கிறதுல தயக்கம் வரும். கூட வேலை செய்யறவங்க எதிரிகள் கூட ஈகோ மோதல்கள் வரும். முக்கியமா குடும்ப உறுப்பினர்களை தங்களோட தொழில நுழைக்க கூடாது. அப்படி செஞ்சா சிக்கல்கள் வரும். இப்போ நாம இறுதி வீடான 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டோம். இது விரயஸ்தானம். இங்க சூரியன் இருந்தா வெளிநாட்டு வாய்ப்புகள், பயணங்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும்னு குறிப்பு சொல்லுதே. ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இதிலுள்ள குறைபாடுகள் என்னன்னா, திட்டமிடல் இல்லாம மனம் போன போக்குல செலவு செய்வாங்க. குறிப்பா புண்ணிய காரியங்களுக்காகவும் புனித யாத்திரைகளுக்காகவும் நிறைய பணத்தை விரயம் செய்வாங்க. பணப்பற்றாக்குறையால நல்ல திட்டங்கள் தடைபடுமா? கண்டிப்பா. சுயமுயற்சியா முன்னேறினாலும் தந்தை மற்றும் பிள்ளைகள் வழியில இவங்களுக்கு சில சவால்கள் இருக்கும். பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள்லயும் கவனமா இருக்கணும். ரொம்ப ஆழமான அலசல் இது. இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்க தோணுது. இதுவரையில நாம பேசின அந்த 12 வீடுகளின் தன்மைகள்ல
உங்களுக்கு எந்த விஷயம் அதிக ஆச்சரியத்தை அளிக்கிறது? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த முழுமையான ஆதாரங்களை ஊழிநிறுச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். சூரியன் ஒரு மனுஷனுக்கு அதிகாரத்தையும் எதிரிகளை வீழ்த்துற பலத்தையும் சவால்களை தாண்டி நிக்கிற துணிச்சலையும் கொடுக்குது. ஆனா அதே சூரியன் தன்னோட உஷ்ணத்தால உறவுகள்ல விரிசலையும் ஈகோவால தேவையற்ற வீழ்ச்சிகளையும் தருது. அதனால சுய கட்டுப்பாடும் நிதானமும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதிகாரமும் அகங்காரமும் ஒண்ணல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசல ஒரு சிந்தனையோட நான் நிறைவு செய்றேன். சூரியன் உங்களுக்கு ஒளியையும் அதிகாரத்தையும் தருது. ஆனா அந்த வெளிச்சத்துல உங்களை சுற்றியுள்ளவங்க எரிஞ்சிடாம பாதுகாப்பது உங்க கையில தான் இருக்கு. உங்க ஜாதகத்துல உள்ள சூரியன் உங்களை சரியான பாதையில வழி நடத்துதா, இல்ல உங்களோட ஈகோ உங்களை ஆளுதா? இந்த தகவல்களை வச்சு உங்களுக்கான விடைய நீங்களே தேடி பாருங்க.